வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரிஜினல் துணியவும் லைனிங்கவும் ஒன்றா வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பார்டர் தேவையில்லை. பார்டர் தேவையில்லைன்னா நம்ம கட் பண்ணிக்கிறலாம். நான் இந்த பார்டரை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு துணியவும் சேர்த்து போட்டு பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே லைனிங் துணி எடுக்கும் பொழுது 1 மீட்டராக கேட்டு வாங்குங்க. 1 மீட்டர் எடுத்து நீங்கள் கட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு வந்து துணி தாராளமாக இருக்கும், கஷ்டம் இல்லாமல் கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு தான் வரைய போகிறோம். பேக் சைடு வரைகிறதுக்கு இது லைனிங் துணின்றதுனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விடுறேன். யூஸ்வலாக 1.5 இன்ச்சு விடுவோம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 1.5 இன்ச்சு விடுவோம். நான் இதில் 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரிஜினலும் லைனிங்கும் அப்படியே தைச்சி நம்ம உள்ளே திருப்பிக்கிடலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கே இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் பேக் சைடு உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த பாருங்கள், ப்ளவுஸில் பேக் சைடு இதை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த ஹைட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கோட்டு மேலே வச்சு இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணுங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. இப்போ நம்ம வந்து உயரம் குறிச்சிட்டோம். அடுத்த அகலம் குறிக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிங்க. ப்ளவுஸை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு இந்த ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து 21 வருது. இதோடு நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்சு தையலுக்காக கூட்டிக்கோங்க. ஸோ 23 எடுத்துகிட்டு அதில் பாதி நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். அதில் பாதி வந்து உங்களுக்கு 11.5 வரும். அதை இங்கே வந்து அகலமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உயரம் அகலம் கண்டுபிடிச்ச உடனே ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்க மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ப்ளவுஸோட ஹைட் எடுத்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட அகலம் எப்படி குறிக்கணும் அப்படின்னா, ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் அளந்து 2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி அதில் பாதியை வச்சுருக்கோம். வச்சு ஒரு அவுட்லைன் போட்டிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம 4 அளவுகள் குறிக்கணும். என்னென்ன அளவுனா, முதல்ல கழுத்து அகலம் குறிக்கணும், அதுக்கப்புறம் ஷோல்டர் குறிக்கணும், அப்புறம் இங்கேருந்து ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறம் வந்து நம்ம பின் கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு குறிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வரையக்கூடியது வந்து பேக் சைடு தான் வரைகிறோம். ஆனாலும் ஃப்ரண்ட்டை வச்சு தான் இந்த இடம் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான அளவு வரும். பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை தான் வைக்கிறேன். இப்படி நல்லா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வர்றது மாதிரி பிடிங்க. அவ்வளவுதான். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடம் மட்டும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப குறுகி வரக்கூடாது, விரிஞ்சும் போகக்கூடாது. இது அப்படி ஸ்ட்ரைட்டாக வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பிசுறு இருக்குது இல்லைங்களா, அந்த பிசுரை ஒட்டி மார்க் பண்ணிக்கோங்க. நான் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டோட உள்பக்கமாக வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கழுத்து அகலம் ஷோல்டர் குறிச்சிட்டோம். அடுத்து வந்து ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த ஆம்ஹோலுக்கு கீழே தையல் வருது இல்லைங்களா, அந்த சைடு ஜாயிண்ட்டு, அதை வந்து நீங்கள் இங்கே எடுங்க. இங்கே வைங்க. இப்படி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் நெக்கு இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம பேக் நெக்கை வந்து சென்டராக பிடிச்சிக்கோங்க. இப்படி இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் வைங்க. இந்த பக்கம் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னபடி இந்த 4 அளவும் வந்துருச்சு பாருங்கள். கழுத்து அகலம் வந்துருச்சு, ஷோல்டர் வந்துருச்சு, ஆம்ஹோல் இறக்கம் வந்துருச்சு, பேக் நெக் இறக்கமும் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படி இப்படியே வரைஞ்சிக்க வேண்டியது தான்.
உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதை அப்படி இப்படியே வரைஞ்சிக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் வளைவு நெக்குலாம் எப்படி வரையணும், இந்த ஆம்கோல் வளைவுலாம் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது, அதை போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் சைடு வரைஞ்சிட்டேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து இதை கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கோங்க. எப்பயுமே லைனிங்கவும் ஒரிஜினலையும் இப்படி ஒன்றா போட்டு நல்லா நகராமல் பின் பண்ணிவிட்டு நீங்கள் 2யும் ஒரே அளவுலேயே வெட்டிக்கலாம். ஒன்று சின்னதும் பெருசாலாம் வெட்ட வேண்டாம், 2யும் ஒரே சைஸில் வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் நெக்கு வெட்ட போகிறதில்ல, ஏன்னா இதில் நான் டிசைன் பண்ண போகிறேன் நெக்கு. அதனால் உங்களுக்கு நான் நெக்கு வெட்டாமல் மற்ற ஆம்ஹோல் இதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக் சைடு வெட்டிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம இந்த துணியை அப்படியே நம்ம இப்போ ஆரம்பத்தில் இப்போ பேக் சைடு நம்ம வந்து இப்படி ஃபோல்டிங்கோடு வச்சு கட் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி ஓப்பன் சைடை உங்கள் பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் சைடை எடுத்து இது மேலே போடுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு குறிக்கிற அளவு வந்து இந்த அளவை குறிச்சிக்கோங்க. இந்த ஷோல்டரை அப்படியே ட்ரேஸ் எடுங்க. இந்த ஆம்கோலையும் அப்படியே ட்ரேஸ் எடுங்க. இங்கே வரையும் பொழுது பேக் சைடு கொஞ்சம் கிராஸ் இருக்கும், நீங்கள் இதையும் கிராஸாக வரைஞ்சிடாதீங்க. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பாதி தூரம் வரைஞ்சால் போதும். இந்த பக்கமும் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பேக் சைடை எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த கழுத்து அகலம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டையும் அதுக்கு நேராக ஷோல்டர் அப்படியே ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ஆம்ஹோல் அப்படியே ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இது பாதி தூரம் ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்கேன். இந்த இடமும் நம்ம வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம இப்படியே எடுத்துடலாம். பேக் சைடை எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் வரும்பொழுது ஒரு 1/2 இன்ச்சு நல்லா ஃப்ரண்ட்டில் ஆம்ஹோலை தள்ளி கொண்டு வரணும். சென்டர்கிட்ட வரும்போது நீங்கள் தள்ளினீங்கன்னா போதும். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி வைங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி போட்டு பாருங்கள். ஃபிட்டிங் நல்லா அருமையாக வரும். ஷோல்டர்லாம் இறங்காது, ஃபிட்டிங் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன். இப்போது இந்த கழுத்து வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஒரு நூலளவு தள்ளி வரைங்க, அதை ஒட்டி வரையாமல் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ அந்த ஃப்ரண்ட் நெக்கு இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம முக்கியமான அளவுகள் எடுக்கணும். என்ன அளவுகள் அப்படின்னா, இந்த ஷேப்புக்காக ஒரு 3 பாயிண்ட்டு குறிக்கணும். அது நம்ம எப்படி ஈஸியாக உங்களுக்கு குறிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கொக்கிப்பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பெல்ட்டு வச்சு தைச்சிருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த பெல்ட்டு வச்சு தைச்சிருக்காங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு 3 பாயிண்ட்டு இதில் குறிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு குறிக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு டாட் வருது இல்லைங்களா, அந்த டாட்டுக்கு நேராக கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு குறிங்க. இங்கே வந்து முடிகிற இடத்துல, இந்த பெல்ட் வந்து முடிகிற இடத்துல இங்கே ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு குறிங்க. இங்கே மட்டும் நம்ம 3/4 இன்ச்சு எடுக்கிறோம். இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. இப்போ இந்த 3 பாயிண்ட்டு எது எதுக்கு நேராக வருதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளவுஸ் எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3/4 இன்ச்சு வந்து கழுத்துக்கு நேராக வரும். பாருங்கள் பாருங்கள், இந்த கழுத்துக்கு கீழே வருது. இது வந்து ஷோல்டருக்கு கீழே வருது. இந்த பாயிண்ட்டு வந்து ஆம்ஹோலுக்கு கீழே வருது. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம அதுக்கு கீழே அப்படி அப்படியே குறிக்க வேண்டியது தான். இப்போ கழுத்துக்கு கீழே வர்ற பாயிண்ட்டை நம்ம கழுத்துக்கிட்ட வைக்கணும். வச்சு இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு குறிங்க. அதுக்கு நேரவே குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு நேராக வர்ற பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு டேப்பே வேணாம், இந்த மாதிரி பிடிச்சே நீங்கள் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும். இங்கே பாருங்கள், இது நீங்கள் இப்படி வைங்க. இது இங்கே எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள்.
அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி வாங்க. அதுக்கு நேராக மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு நேராக ப்ளவுஸை பிடிச்சிட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த ஷோல்டரில் ஒரு தையல் வருது இல்லைங்களா, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதை கரெக்டாக அந்த கோட்டு மேலே வைங்க. வச்சுட்டு இந்த இடத்த அப்போ மார்க் பண்ணிக்கோங்க. 3வது பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு ஆம் ஹோலுக்கு கீழே வருது. ஸோ நம்மளும் ஆம் ஹோலுக்கு கீழே வச்சு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியலில் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நான் இந்த 3 பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டேன். இதை அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 4.25 இன்ச்சு தான் இருக்கணும். 4 அல்லது 4.25 இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அளந்து பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி கூட மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டை நான் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ண பிறகு ஒரு டாட்டுக்காக ஒரு 3 நாச்சு போடுவோம் இல்லைங்களா, இங்கேருந்து 4.25 இன்ச்சு எடுத்து இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இந்த கழுத்துக்கு கீழே சென்டரை விட்டுட்டு கொஞ்சம் இறக்கி நாச்சு போடுங்க. ஆம்கோலில் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சென்டர்கிட்ட வரும் பொழுது இந்த பாருங்கள், இந்த சென்டரை முதல்ல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டரை வந்து நல்லா இப்படி கீறிக்கங்க. கீறிட்டு இதிலேருந்து தள்ளி இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி நாச்சு போட்டுக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 3 நாச்சு போட்டுக்கணும். 1 2 3 இதில் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போது இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 4ஆக மடிக்கணும். இப்படி 4ஆக மடிக்கும் பொழுது ஸ்லீவ் அகலம் எப்போயுமே வித் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்திங்கனாலே ஸ்லீவ் அகலம் வந்து கம்மியாக தான் வரும். இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து எப்படி வருதுன்னா நிறைய ஒட்டு வர்றது மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் போடணும். நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து வர்ற ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா, அதையும் இந்த ஃபோல்டிங்கும் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். துணி பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த பாருங்கள், இப்படி இருக்குது. நமக்கு வந்து ஸ்லீவோட அகலம் இங்கேருந்து எவ்வளோ வருது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு வேறு துணி வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா, ஒன்று நீங்கள் இங்கே துணி அட்டாச் பண்ணி ஒட்டு போட்டு தைச்சிக்கிறலாம். இப்போ கொஞ்சமாக ஒட்டு வந்தால் பரவாயில்ல, இதில் நிறைய ஒட்டு வருது. இப்போது நம்ம இப்படி மடிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு நம்ம இதை வந்து ஸ்லீவோட ஹைட்டாக எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இப்போது இது வந்து ஸ்லீவோட ஹைட்டாக எடுத்துக்கலாம். ஹைட்டு கம்மியாக தான் வருது. பட் இந்த துணி நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா, எப்படி நம்மளுக்கு பார்டர் வேணும். இதை எடுத்து நம்ம இங்கே பார்டரை அட்டாச் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதே அளவுக்கு கை நீளம் வந்துடும். ஸோ இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி போடும் பொழுது நம்மளுக்கு இந்த இடம் எவ்வளோ வருது பாருங்கள். நம்ம ஒட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் துணியை மாற்றி மடித்து போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு சைடில் நல்லா ஒரு 1.5 இன்ச்சாவது விடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து 1/4 இன்ச்சு துணி ஏற்றிக்கணும். இப்போது இதை இப்படி எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் கிடச்சிருச்சு. நம்ம உயரத்துக்கு மட்டும் நம்ம அப்புறமா இந்த துணியை வச்சு நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். பார்டருக்கு பார்டர் மாதிரியும் அழகாக வந்துடும். நான் உங்களுக்கு தைக்கும் பொழுது கூட இந்த வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த சைடு ஒட்டே இல்லாமல் அழகாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது சென்டரை நாச்சு போட்டுக்கலாம். இந்த சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சு எடுங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இந்த ஷேப் எப்படி எடுக்கிறதுன்னுட்டு. பாருங்கள், இப்படி வரணும்.
சென்டர்லேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. உங்களுக்கு இந்த ஷேப் இப்படி வரலை அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு நேராக ஒரு 3/4 இன்ச்சு ஏற்றிட்டு அதை டச் பண்ணி வர்றது மாதிரி போயிட்டு இந்த மாதிரி போங்க. இது நான் நிறைய ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு இது அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து ஒரிஜினலில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லைனிங்கில் நான் கட் பண்ணி காட்டுறேன் மறுபடியும். இப்போ லைனிங் நம்மளுக்கு நிறையாவே துணி இருக்குது. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் இங்கேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம தச்சுட்டு அப்படியே திருப்பிடுவோம். ஸோ அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் ஒரிஜினலில் வச்சு காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இப்போ வைக்கணும். இந்த பாருங்கள், இப்படி வைங்க, இந்த கோட்டு மேலே வைங்க. இப்படி இந்த ஃபோல்டிங்கும் டச் ஆகணும். இப்படி வச்சுட்டு இந்த முனையிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றிட்டு, முனையிலேருந்து 1/4 இன்ச்சு ஏற்றுங்க. சைடில் ஒரு 1.5 இன்ச்சு துணி இருக்கணும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இங்கேருந்து 1/4 இன்ச்சு ஏற்றணும். இது 2 பாயிண்ட்டையும் சேர்த்து இப்படி இங்கே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் ஸ்லீவு. நம்ம லைனிங்லேயும் கட் பண்ணிட்டோங்க. லைனிங்கும் ஒரிஜினலும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நான் ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம ஷேப் எடுத்துக்கிறலாம், லைனிங்லேயும் எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அடுத்து பட்டி துணி கட் பண்ணலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் துணியில் பட்டி துணி வெட்டிக்கிறலாம். நான் லைனிங்கில் தான் வெட்டுறேன். லைனிங்கில் வெட்டிட்டு அப்புறம் நம்ம ஒரிஜினலில் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இப்போ பட்டி துணி எப்படி அளவில் வெட்டணும் அப்படின்னா, இந்த பட்டி துணி இதில் அளவு ப்ளவுஸில் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் இருந்து ஃபஸ்ட்டு உயரத்தாளங்க. இப்போ இது 3.5 வருது. இதோட 2 இன்ச்சு தையல் கூட்டி 5.5 மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதனுடைய அகலத்தை எடுங்க. அகலம் வந்து 8 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இதோடையும் 2 இன்ச்சு தையல் கூட்டி 10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப எளிமையான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாமே. இதையே ஃபாலோ பண்ணி நீங்களும் கட் பண்ணி தைச்சு பாருங்கள். இப்போ வந்து அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஒரு போர்ட் ஷேப்பில் இதை வரைஞ்சிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை அப்படியே டச் பண்ணிவிட்டு போய் ஒரு போர்ட் ஷேப்பில் வரைஞ்சிருங்க. உங்களுக்கு பட்டி துணி அவ்வளோதான். கட் பண்ணிக்கலாம். உயரத்தாலேருந்து 2 இன்ச்சு கூட்டணும், அகலத்தாலேருந்து 2 இன்ச்சு கூட்டணும். அவுட்லைன் போட்டோம், நடுவில் ஒரு 3/4 இன்ச்சு இறக்கணும். அப்படி போர்ட் ஷேப்பில் வரைஞ்சோம், கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பட்டி துணி ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு நம்ம அடுத்து ஒரிஜினல்லையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.